அதிமுக பிரமுகரின் சட்டையை பிடித்து இழுத்து ஆய்வாளர் வாயிலேயே குத்தியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக பிரமுகரை வாயிலேயே குத்தி விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இன்ஸ்பெக்டர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக பாமக இடையிலான மோதல் தொடர்பாக அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் அதிமுக பிரமுகரை வாயிலேயே குத்தி அவரை அழைத்து சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கார்த்திகேயன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட கோணலாம்பள்ளம் வாக்குச்சாவடியில் அதிமுக சார்பில் பூத் ஏஜெண்டாக சண்முக ராஜேஸ்வரன் பணியாற்றி வந்தார். அப்போது அதே வாக்குச்சாவடியில் பாமகவை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் குமரன் என்பவர்கள் வாக்குச்சாவடியில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டுள்ளனர். இவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. இதில் தொடர்பாக கைகலப்பாக மாறியதில் உலகநாதன் என்ற அதிமுகவினர் காயமடைந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து பாமகவினர் அதிமுகவினர் தங்களை தாக்கியதாக பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் முத்துகிருஷ்ணராஜா சண்முக ராஜேஸ்வரன் தனது சொந்தமான குடோனில் பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கு சென்ற இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணராஜா அவரை விசாரணைக்கு அழைக்கும் போது அவரை தாக்கி மூக்கிலேயே வாயிலை குத்தி அழைத்து செல்லும் காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகளாக வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சண்முக ராஜேஸ்வரன். இதனை தொடர்ந்து அதிமுகவினர் இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.